Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ரெண்டு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். இது அப்கமிங் குரூப் 1 அண்ட் குரூப் 4க்கு மினிமம் கேள்விகள் இங்கிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் சோர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கேள்விகள் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இங்கிருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ குரூப் 2க்கும் இது பயன்படும். பட் அது பின்னாடி நம்ம வந்து பார்த்துப்போம். ஓகேவா? சரிங்க, வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரி, பார்த்துடலாம். ஸோ குரூப் 1 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த லாஸ்ட் டைம் ரிவிஷனில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதை வந்து பார்த்துட்டு போங்க. என்ன அப்படின்னா பட்ஜெட் 2025, அப்புறம் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், எக்கனாமி சர்வே, இது மூணுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயமா வந்து இருக்குது. டிஎன்பிசியும் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் பட்ஜெட் பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இதில் பட்ஜெட்லேருந்து ஒரு 100 கேள்விகள் அண்ட் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டும் எக்கனாமி சர்வே பேஸ் பண்ணி ஒரு 100 கேள்வி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கான கொஸ்டின்ஸு அண்ட் ஆன்சர்ஸ் பைலிங்குவலாக உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, மினிமம் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டும் அண்ட் பட்ஜெட் வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டென்ட் கம்மி தான், ஸோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட முடியும். இன்கேஸ் வீடியோ பார்க்க முடியாத பட்சத்தில் இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்த்துட்டு போங்க. ஒரு மினிமம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். ஓகேவா? ஆல்மோஸ்ட் நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். எக்கனாமி சர்வே வந்து நிறைய வந்து இருக்குது. எல்லாமே கவர் பண்ண முடியல அப்படின்னாலும் எந்த அளவுக்கு எக்ஸாம்ஸ் தேவைப்படுமோ ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து எடுத்திருக்கோம். அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது ரிவைஸ் பண்ணிட்டு போனால் மேபி கை கொடுக்கலாம். ஹெல்மெட் பண்ணும் போதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கான கொஸ்டின் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் ரெண்டுமே பைலிங்குவல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் ரெண்டுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா? திரும்ப நான் சொல்கிறேன், பட்ஜெட்டுக்கும் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுக்கும் நம்ம வீடியோ முழுமையாக நம்ம வந்து போட்டிருக்கோம். ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் டிஎன்பிசி இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு கேள்வியாவது வரதான் செய்யுது. ஒரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது குரூப் 1 அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு 175 கொஸ்டின்ஸ் இருக்குது ஜிஎஸ்ல. அப்போ அந்த 175ல் எக்கனாமி பேஸ் பண்ணி, அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி, தமிழ் சொசைட்டி நிறைய கேள்விகள் இங்கே தான் வந்து வந்திருக்கு. ப்ளஸ் எக்கனாமி, இது எல்லாமே கேள்வியை வந்து ரைஸ் ஆகலாம். குரூப் 4க்கு 75ல் இருந்து கேள்வி இங்கே வந்து பின்னாக வரலாம். ஸோ மினிமமாக இதை மட்டுமா அதை பார்த்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு எதுவும் வேஸ்ட் ஆகாது. முக்கியமாக குரூப் 1க்கு மெயின்ஸுக்கு நீங்கள் படிச்சே தான் ஆகணும், ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ பட்ஜெட், அக்ரி பட்ஜெட் வீடியோ இருக்குது. எக்கனாமி சர்வே வீடியோ வந்து போடலை, பட் கொஸ்டின் அங்கே வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தம் 200 கேள்விகள். முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து பார்த்துட்டு போங்க. அட்லீஸ்ட் அந்த கீழே சேர்த்து பார்க்கும்போது ஒரு 1 or 2 கேள்விகள் வந்தால் கூட சந்தோஷமாக இருக்கும். எதுவுமே அவுட் ஆஃப் பாக்ஸ்லாம் கிடையாதுங்க. நானாலாம் நம்ம வந்து ரெடி பண்ணல. இது கவர்மெண்ட் சோர்ஸ் என்ன இருக்கோ அங்கே இருந்து அதை கட் காப்பி பேஸ் பண்ணி கொஸ்டின் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நிச்சயமாக நம்ம வந்து இதை படித்தா போதும், இதை மட்டும் தான் வரும், அந்த மாதிரி கிடையாது. கவர்மெண்ட் அஃபிஷியல் சோர்ஸ்னால் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதுவும் கரண்ட் இயர் பட்ஜெட்னால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் போகவே முடியாது. ஸோ அந்த நோக்கில் இதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பார்த்து எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் ரிவிஷன் நம்ம நிறைய வந்து கொடுக்கலாம். யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் சிம்பிளாக வச்சுக்கோங்க, போதுமானதாக இருக்கும். ரைட். அண்ட் இதை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் அங்கேயே வந்து போய்கிட்டு இருக்கு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.